student. Exercise number 2.4 7th sum பார்க்க போறீங்க. A cow is tethered with a rope of length 35 meter at the center of the rectangular field of length 76 meter and breadth 60 meter. Find the area of the land that the cow cannot cross அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சம் பாருங்க. ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ஃபீல்டு இருக்குது, சரியா? ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் ஃபீல்டு அப்படின்னா ஒரு வயல்னு கூட வச்சுக்கலாம், சரியா? அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவ் ஒரு மாடு வந்து கட்டி போடுறாங்க சென்டராக. அந்த ரெக்டாங்கிளோட ஒரு சென்டரில் வந்து ஒரு மாடு கட்டி போடுறாங்க, ஓகேவா? அதோட ரோப்போட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 மீட்டர். ரோப்போட லென்த் வந்து 35 மீட்டர், ஓகே? மாடு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது எவ்வளோ சுற்றி மேயும் அப்படின்னா இப்படி மேயும். இது எத்தனை தூரத்துக்கு மேயுது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இதுலேருந்து இது வரைக்கும் மாடு இருக்குது அப்படின்னா இதை சுற்றி தான் அது மேயும், ஓகேவா? அப்போ இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டில் எது வரைக்கும் மேய்ஞ்சிருக்கும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் அது மேய்ஞ்சிருக்கும். ஒரு சர்க்கிள் ஷேப்பில் அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேய்ஞ்சிருக்கும், ஓகேவா? அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ரோப் வந்து 35 மீட்டர்னு சொன்னாங்க இல்லையா? அது வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அது வந்து சர்க்கிள் ஷேப்பில் அந்த மாடு மேய்ஞ்சிருக்கிறதுனால அதை மேய்ஞ்சிருக்கிறது எந்த ஷேப்பில் இருக்குது? சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த மாடு கட்டியிருக்கிற அந்த ரோப் வந்து நம்ம ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெக்டாங்குலர் வயல் இருக்குல்ல, இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்குல்ல, அதோட லென்த்து வந்து 76 மீட்டர். லென்த்து 76 மீட்டர், இந்த பிரெத் வந்து 60 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த லேண்டு தட் த கவ் கேனாட் கிராஸ். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த லேண்டு. இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் உள்ள லேண்டோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இந்த லென்த்தையும் இந்த பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த சர்க்கிளோட, அதாவது எவ்வளோ தூரம் மேய்ஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் அது மேய்ஞ்சிருக்கும், சர்க்கிள் ஷேப்பில் தான் அது மேய்ஞ்சிருக்கும். அப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து இந்த ரோப்பு தான் வந்து சர்க்கிளோட ரேடியஸ். அப்போ இந்த சர்க்கிளில் மேய்ஞ்சிருக்குல்ல, இந்த மேய்ஞ்சிருக்கக்கூடிய இந்த சர்க்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ரெண்டு நம்ம கண்டுபிடிக்கலாம்ல, என்ன? இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த இன்சைடில் மேய்ஞ்சிருக்குல்ல பகுதி, சர்க்கிள் ஷேப்பில் மேய்ஞ்சிருக்குல்ல, அதோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த லேண்டு கேனாட் கிராஸு. மாடு வந்து இந்த சர்க்கிள் ஷேப்பில் மேய்ஞ்சிருக்கும், பட் ஆனால் இந்த படத்தெல்லாம் அது வந்து மேய்ஞ்சிருக்காது. அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் ரெக்டாங்கிள் ஏரியா கூட அந்த இன்சைடில் மேய்ஞ்சிருக்குல்ல, சர்க்கிள் ஷேப்பில் மேய்ஞ்சிருக்குல்ல, அந்த ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மேயாத பகுதி நமக்கு கிடச்சிரும். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சாலே அதே போல் இங்கே ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள ஃபீல்டோட லென்த்து பிரெத்து, இது வந்து சர்க்கிள் ஷேப்பு. அதாவது இது வந்து இந்த மாடு வந்து மேய்ஞ்சிருக்கிற பகுதி இது, இந்த மேயாத பகுதியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டோட்டல் ரெக்டாங்கிளோட ஏரியா கூட இந்த சர்க்கிளோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மேயாத பகுதி நமக்கு கிடச்சிரும். இப்போ கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 35 மீட்டர், லென்த்து பிரெத் வந்து 76 மீட்டர், பிரெத்து 60 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ஃபீல்டு. இந்த சர்க்குலர் மேய்ஞ்சிருக்குல்ல, சர்க்குலர் ஷேப்பில் மேய்ஞ்சிருக்குல்ல, இப்போ இந்த சர்க்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சலாம். πr² ஃபார்முலா யூஸ் பண்ணி. பையோட வேல்யூஸ் 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூஸ் என்ன 35. இங்கே r²ங்கிறதுனால 2 டைம்ஸ் நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். 1 7 is 7, 5 7s are 35. இங்கே எல்லாம் ஒன்றாயிடுச்சு டினாமினேட்டர். அப்போ நியூமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 22 × 5 × 35, 22 5 35. இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 22 × 5 வந்து 110. அடுத்து 35 கூட மல்டிப்ளை பண்ணுறீங்க இதை. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3850 cm² அப்படின்னு கிடைக்கும். அதாவது ஏரியா ஆஃப் த சர்க்கிளோட வேல்யூஸ் வந்து 3850 cm². அடுத்ததில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த அவுட் சைடில் வந்து நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தானே அந்த ஃபீல்டு இருந்துச்சு. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து L × B.
லென்த் வந்து 76ன்னு கொடுத்துருந்தாங்க, இன்ட்டு பிரெத் வந்து 16 கொடுத்துருந்தாங்க சம்மில். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 76 இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ணால் 4560 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. யூனிட் வந்து நமக்கு சென்டிமீட்டர். நம்ம கண்டுபிடிச்ச 2 ஏரியாவிலுமே நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கணும் யூனிட்டை. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 4560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது இன்சைடில் உள்ள மேஞ்ச பகுதியோட ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மேயாத பகுதியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இது கூட இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பார்ட் ஆஃப் நம்ம கிடச்சிரும். இப்போ ஏரியா ஆஃப் த லேண்ட் தட் த கவ் கெனாட் கிராஸ் நம்ம கண்டுபிடிச்சலாம். எப்போது? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 4560 மைனஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து 3850 மைனஸ் பண்ணோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 710 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. சாரிப்பா, இந்த இடத்துல வந்து மீட்டர் ஸ்கொயர்டு தான், இங்கே சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டேன், இதை ஷார்ட் பண்ணியாச்சு. இந்த ஏரியா வந்து இங்கேயும் மீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்கும், இங்கேயும் மீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்கும். சம்மில் நமக்கு யூனிட் மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போது ஃபைனலாக இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? மீட்டர் ஸ்கொயரில் தான் கிடைக்கும். 710 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் த லேண்ட் தட் கவ் கேனாட் கிராஸ் வந்து 710 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். இன்சைடில் உள்ள இந்த மேஞ்ச பகுதி, அதாவது சர்க்குலர் ஷேப்பில் மேஞ்சிருக்குல்ல, அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இந்த மேயாத பகுதி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யூனிட் நமக்கு எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்கனால எல்லாமே நமக்கு மீட்டரில் தான் வரும். ஓகேவா? ஏரியா கண்டுபிடிக்கிறப்ப மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 8th சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். 9th சம் பாருங்கள். ஒரே மாதிரியான சம்லாம் வந்து ஒரு வீடியோவில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அடுத்து 9th சம்மில் எ சர்க்குலர் பாத் ஹேஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட் அரவுண்ட் எ சர்க்குலர் கிரவுண்டு. இது போல் ஒரு சம் பார்த்தோம். இஃப் த ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் அண்ட் இன்னர் சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்க 1386 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் 616 மீட்டர் ஸ்கொயர் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த வித் அண்ட் ஏரியா ஆஃப் த பாத். இதே போல் ஒரு சம் நம்ம நடத்தணும், ஞாபகம் இருக்கா? இந்த 6th சம் பார்த்தீங்கல்ல, வித்து கண்டுபிடிச்சோம், அப்புறம் ஏரியா ஆஃப் த பாத்து கண்டுபிடிச்சோம். இன்னர் சர்க்கிளரோட சர்க்கம்ஃபரன்ஸும் அவுட்டர் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் இந்த 9th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 6th சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் இன்னர் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அவுட்டரோட ஏரியாவும் இன்னரோட ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? திரும்பவும் ரேடியஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். சர்க்குலர் பாத் ஹேஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட் அரௌண்ட் த சர்க்கிள் கிரவுண்டு. ஓகே, ஃபஸ்ட்டு அவுட்டர் சர்க்கிளோட ஏரியா இது 1386 மீட்டர் ஸ்கொயர். இன்னர் சர்க்கிளோட ஏரியா வந்து 616 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது எதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்முலா எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் சார் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த பாத்தில் நமக்கு என்ன இருக்கும்? அந்த ஃபார்முலா இருக்கும்ல, r + r r-rன்ட்டு. ரேடியஸ் வந்து அதில் இருக்கும். ரேடியஸோட வேல்யூஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த ஏரியா ஆஃப் த பாத்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியஸ் வேல்யூஸ் நமக்கு தேவைப்படும். அந்த ரேடியஸ் வேல்யூஸ் எதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோன்னா, இந்த ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிளோட வேல்யூஸ்லேருந்தும் ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள் வேல்யூஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க 1386. ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிளோட வேல்யூஸ் வந்து 616 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ். ஃபஸ்ட் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்களேன், இந்த சம்மில் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தேவையில்ல. அதை π × r + r r-r அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தேவையில்ல. ஏன்னா இதில் வந்து நம்ம எதுக்காக கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள்.
அந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிளோட வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிளோட வேல்யூஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும் தேவையில்ல. டேரெக்டாக இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாவே அந்த பாத்தோட ஏரியா நமக்கு கிடச்சிரும். ஏரியா ஆஃப் த பாத்வே ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள். அப்போ இதோட வேல்யூஸ் என்ன, இதோட வேல்யூஸ் என்ன, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இந்த பாத்வே வேல்யூஸ் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ 1386 மைனஸ் 616 இது வந்து அவுட்டர் சர்க்கிளோட ஏரியா, இது இன்னர் சர்க்கிளோட ஏரியா. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 770 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் த பாத்வே நமக்கு என்ன கிடைக்கிது, 770 மீட்டர் ஸ்கொயர்டு. அடுத்து பாருங்கள், ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் யூனிட். இதே ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிளோட வேல்யூஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதிலேருந்து கேபிட்டல் ஆரோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், இதிலேருந்து ஸ்மாலஸ்ட் ஆரோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிளோட வேல்யூஸ் வந்து πr², கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இதோட வேல்யூஸ் எவ்வளோ, 1386 ஈக்குவல் டு பையோட வேல்யூஸ் 22/7 இன்ட்டு r². இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஆறுங்கிறது இந்த சைடில் இருக்கணும். ஸோ அதனால் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இந்த வேல்யூஸ் அப்படி இந்த சைடில் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா இந்த வேல்யூஸ் எழுத போகிறோம். அப்போ r² அப்படி வச்சுக்க போகிறோம். 22/7ங்கிறது இங்கே போகிறப்போ 7/22ன்னு வரும். அதாவது இது வந்து நியூமரேட்டருக்கும் இது வந்து டினாமினேட்டருக்கும் வந்துடும். அப்போ எப்படி இதை நம்ம கேன்சல் பண்ணலாம், 11 டேபிளால் 2 11s are 22, இங்கே 1 11s are 11, பேலன்ஸ் 2 இங்கே போயிடும், 2 11s are 22, பேலன்ஸ் 6 இங்கே போகும், 6 11s are 66. இந்த 2ஐயும் இதையும் எப்படி கேன்சல் பண்ணலாம், 1 2 is 2, 6 2s are 12, இங்கே 3 2s are 6. இப்போ 63யும் 7ம் பேலன்ஸ் மீறும். அப்போ r² ஈக்குவல் டு 63 இன்ட்டு 7. இப்போ r² ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இது போல் நமக்கு வெறும் 6ன்னு இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். இங்கே r² இருக்குது, இந்த ஸ்கொயர் இந்த சைடில் போகிறப்போ ஸ்கொயர் ரூட் அப்படின்னு மாறும். ஓகேவா? அப்போ இது போல் சம்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைடில் உள்ள வேல்யூஸை நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்து அதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 441க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 1 3 is 3, பேலன்ஸ் 1 அங்கே போய்டும், 14 இருக்கும், 4 3s are 12, பேலன்ஸ் 2 இங்கே போனால் 21, 7 3s are 21. ஓகேவா? அடுத்து சொல்கிறது புரியுதா, 1 3 is 3 இருக்கும், பேலன்ஸ் 1 இங்கே போகிறப்போ 14, அப்போ 4 3s are 12, பேலன்ஸ் 2 இங்கே போகிறப்போ 21, அப்போ 7 3s are 21. இங்கே 7 டேபிள் எடுக்கிறீங்க, இங்கே யூனிட் டிஜிட் 7ங்கிறதுனால 7 டேபிள், 2 7s are 14, 1 7 is 7. அடுத்தது 21 இருக்கா, இங்கே திரும்ப அகைன் 7 டேபிள் எடுத்தோன்னா 3 7s are 21. அடுத்து இங்கே 3 எடுத்தோம்னா 1 3 is 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 441ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 3 7 7 3. ஓகேவா? அப்போ இந்த 441ஓட ஃபேக்டர்ஸ் எடுத்து ரைட் பண்ணிட்டோம். அப்போ 3 இன்ட்டு 3 3² அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இது எப்படி எழுதலாம், r² ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 வந்து 3² இன்ட்டு 7 இன்ட்டு 7 வந்து 7². நம்ம மேக்ஸில் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட்லையும் பவர் ஈக்குவலாக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா r ஈக்குவல் டு இங்கே 3 இன்ட்டு 7 அப்படிங்கிறது மட்டும் இந்த ஸ்டெப்பில் வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. r ஈக்குவல் டு 3 இன்ட்டு 7, அப்போ r ஈக்குவல் டு 21 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இந்த சம்மில் உனக்கு யூனிட் வந்து மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால இங்கே மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிளில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கேபிட்டல் ஆரோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள்லேருந்து இந்த ஸ்மாலஸ்ட் ஆரோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள் வந்து 616 ஈக்குவல் டு பையோட வேல்யூஸ் 22/7 இன்ட்டு இந்த r² வேல்யூஸ் நமக்கு தெரியாது. இப்போ இந்த ஆரோட வேல்யூஸ் இந்த சைடில் வரணுங்கிறதுக்காக இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இந்த வேல்யூஸ் அப்படி இங்கேயும் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா இங்கேயும் ரைட் பண்ணுறோம். இந்த r² அப்படிங்க வச்சுக்க போகிறோம். ஈக்குவல் டு இங்கே 616, இந்த 22/7 இங்கே போகிறப்போ 7/22 அப்படின்னு ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இப்போ அகைன் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 616 இன்ட்டு 7/22, 11 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 2 11s are 22, 61 எப்படி கேன்சல் பண்ணலாம், 5 11s are 55, பேலன்ஸு
6ங்கிறது இங்கே இடத்துல வரும். அப்போ 66 அப்படின்னு வரும். 6 11s are 66. அப்போது இந்த 56ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1 இங்கே போகும். 8 2s are 16. 28ம் இந்த 7ம் பேலன்ஸ் மீறும். அப்போ r squared equal to 28 into 7 அப்படின்னு கிடைக்குமா? இதை மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? r squared equal to 196 அப்படின்னு கிடைக்குதா? அப்போ இங்கே இந்த சைடில் ஹோல் ஸ்கொயர் இருந்தால் இந்த சைடில் என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் அப்படின்னு வரும். அப்போது ஸ்கொயர் ரூட்லாம் நம்ம எடுக்கணும் தேவையில்ல. நீங்கள் ஷார்ட்டாக என்ன பண்ணிக்கலாம்? அந்த 196 ஃபேக்டர்ஸ் எடுங்க. 2ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். 9 2s are 18, பேலன்ஸ் இதில் 1 இருக்கும். அப்போ இங்கே போகிறப்போ 16, 8 2s are 16 அப்படின்னு போடுவீங்க. அகைன் 2ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 4 2s are 8, பேலன்ஸ் 1 இங்கே போகிறப்போ 18, 9 2s are 18, இங்கே 49 வருது. அப்போ 7 7s are 49 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே 7 எடுத்திங்கன்னா 177. இப்போ 196ஓட ஃபேக்டர்ஸ் 2 × 2 × 7 × 7 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ r squared equal to அதோட ஃபேக்டர்ஸ் நம்ம ரைட் பண்ணிட்டோம். r equal to, அதாவது இங்கே என்ன ஸ்டெப் வரும்னு பாருங்கள். r squared equal to 2 2s are 2 square, அதாவது 2 × 2 2 square அப்படின்னு எடுத்த போகிறோம். இன்ட்டு 7 × 7 7 square அப்படின்னு ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? போத் சைட் பவர் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ண போகிறோம். r equal to 2 × 7 அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் கிடைக்கும். r equal to 2 7s are 14 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த சம்மில் யூனிட் வந்து மீட்டர். இப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்மாலஸ்ட் ஆரோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம்மில் நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்கோம்? வித் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வித்தோட ஃபார்முலா என்ன? அவுட்டர் சர்க்கிள் ரேடியஸ் மைனஸ் இன்னர் சர்க்கிள் ரேடியஸ். இப்போ அவுட்டர் நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 21 மைனஸ் இன்னர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 14. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? வித் ஈக்குவல் டு 7 மீட்டர் அப்படின்னு கிடச்சிடும். சொல்கிறது புரியுதா? அடுத்து 10th சம் பாருங்கள். A coat is thread with a rope of length 45 மீட்டர். இது எந்த சம் போல் இருக்குது? இந்த கவ் சம் பார்த்தோம் இல்லையா? அதே போல் இங்கே கோட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். At the center of the circular grassland whose radius is 52 meter, find the area of the grassland that the coat cannot cross. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ளே ஒரு கவ் வந்து சர்க்கிள் ஷேப்பில் மேயுது. அப்போ அந்த ரெக்டாங்கிளுக்கும் அந்த மேய்ந்த பகுதிக்கும் அந்த ரெக்டாங்கிளுக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, மேயாத பகுதி, அதை கேட்டிருந்தாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, a coat is thread with a rope of the length. ஒரு ஆடு இருக்குது, அது வந்து எங்கே கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் கிராஸ் லேண்டு, சர்க்கிள் ஷேப்பில். அங்கே ரெக்டாங்கிள்னு பார்த்தோம், இங்கே சர்க்கிள்குள்ளார இருக்குது, அவ்வளோதான். சர்க்கிள் ஷேப்பில் ஒரு லேண்ட் இருக்குது, அதில் ஒரு ஆடு வந்து கட்டி போட்டிருக்காங்க. அதோட ரோப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 52 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரோப் அப்படின்னு கொடுத்தாவே அது வந்து ரேடியஸாக தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே ஆடு இருக்குது, இந்த ஆடு வந்து எப்படி மேயும்? எப்படி ரவுண்ட் ஷேப்பில் மேய்ஞ்சிருமா? சொல்கிறது புரியுதா? இப்போ ரேடியஸ் எவ்வளோ? 52 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கிராஸ் லேண்ட் அண்டு த கோட் கெனாட் கிராஸு. அதே தப்பா இங்கே கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு மேய்ஞ்ச பகுதியை நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டு மேயாத பகுதியை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ மேயாத பகுதினா இந்த பாத்வே தானே, இதானே மேயாத பகுதி, இந்த பாத்வே தானே. இந்த அவுட்டர் சர்க்கிளுக்கும் இன்னர் சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட பகுதியான மேயாத பகுதி. இங்கே தான் ஆடு மேய்ஞ்சிருக்கும் இது ஃபுல்லாகவே. சொல்லிட்டு புரியுதா? இந்த இன்னர் சர்க்கிள் ஃபுல்லாகவே இங்கே மேய்ஞ்சிருக்கும் இந்த ஏரியாவில். இப்போ அப்போ வந்து இந்த பாத்வே தான் வந்து மேயாத பகுதியாக இருக்கும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த 10th சம் பாருங்கள். இது சென்டர் பாயிண்ட்டு. இது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் உள்ள ஒரு லேண்டு. அதில் ஆடு கட்டி போட்டிருக்காங்க. அது வந்து இவ்வளோ தூரம் தான் அதோட டிஸ்டன்ஸு. இங்கே தான் இருக்கு ஆடு. ஓகேவா? அப்போ இதுலேருந்து இந்த ரோப்பு வந்து நம்ம 45 மீட்டர், சாரி 45, ஆமாம் 45 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? வித் த ரோப் ஆஃப் த லென்த் 45 மீட்டர் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் கிராஸ்லேண்ட் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 52 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது இன்னர் ரேடியஸ் வந்து 45 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 52 மீட்டர். அதாவது அந்த சர்க்குலர் ஷேப்பில் உள்ள கிரவுண்டோட அந்த லேண்டோட ரேடியஸ் வந்து 52 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆடு மேய்ஞ்சிருக்குல்ல,
ஆடு மேய்ஞ்சிருக்குல்ல இப்படி சுற்றி தான் சர்க்கிள் ஷேப் தானே மேய்ஞ்சிருக்கும். இதோட ரேடியஸ் வந்து 45 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இந்த மேயாத பகுதினா இதுதான். இந்த பாத்வே இருக்குல்ல, இந்த 2 சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, இதுதான் மேயாத பகுதி. ஓகேவா? இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. அதான் கோட் கேனாட் கிராஸ் அப்படின்ட்டு. அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 52 மீட்டர். அதாவது இந்த அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 52 மீட்டர், இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 45 மீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கும். இது கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல மேயாத பகுதிங்கிறது வந்து ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பார்த்து தானே அர்த்தம். ஓகேவா? அப்போ அதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம எடுக்க போகிறோம். பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? பை ஆர் ப்ளஸ் ஆர் ஆர் மைனஸ் ஆர் அப்படின்னு எழுதலாமா? அதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 22 டிவைடட் பை 7 ஆர் ப்ளஸ் ஆர், கேபிட்டல் ஆர் தானே, 52 ப்ளஸ் 45 அப்படின்னு இங்கே வரும். 52 மைனஸ் 45 அப்படின்னு இங்கே இந்த இடத்துல எழுதுவோம். 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 97. 52 ப்ளஸ் 45 97 இன்ட்டு 52ல் 45 போயிடுச்சுன்னா 7 அப்படின்னு கிடைக்கும். இந்த 7 கேன்சல் ஆகிடும். 22 இன்ட்டு 97 மல்டிப்ளை பண்ண போகிறோம். நமக்கு என்ன கிடைக்கும்? 2134 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபைனலாக இந்த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத் வந்து 2134 மீட்டர் ஸ்கொயர்டு. இந்த சம்மில் நமக்கு மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால யூனிட் மீட்டர் ஸ்கொயர் ரைட் பண்ண போகிறோம். ஏன்னா ஏரியாங்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். 10th சம் புரியுதா? அப்போது அடுத்து 11th சம் பாருங்கள். A strip of 4 cm wide is cut and removed from all the side of the rectangular cardboard with dimension 30 cm into 20 cm. Find the area of the removed portion and area of the remaining cardboard அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கார்போர்டு இருக்குப்பா. அந்த கார்போர்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட் பண்ணுறாங்க. strip of 4 cm wide is cut and removed from the all the side of the rectangle. அந்த கார்போர்டில் எல்லா சைட்லையுமே என்ன பண்ணுறாங்க? 4 சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணுற சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரிமூவ்டு போர்ஷன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த கட் பண்ணுறாங்களே, கட் பண்ணி ரிமூவ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு எப்படி டயக்ராம் போடலான்னு பாருங்கள். இது வந்து என்ன அப்படின்னா இந்த கார்போர்டு ஷீட்டு, ரெக்டாங்கிள் கார்போர்டு ஷீட் தான் இது. இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து அந்த ரெக்டாங்கிள் கார்போர்டு ஷீட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அதில் 4 மீட்டர் வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த பக்கம் ஒரு 4 மீட்டர், இந்த பக்கம் ஒரு 4 மீட்டர், இந்த பக்கம் ஒரு 4 மீட்டர், இந்த பக்கம் ஒரு 4 மீட்டர் அளவு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் பண்ண போகிறோம். அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன இருக்கும்? அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து இது எப்படி எடுத்தோம் அப்படின்னா இது மட்டும்தானே இருக்கும். இது மட்டும்தான் இருக்கும். இந்த கட் பண்ணிட்டோம்னா இந்த சென்டரில் எதுவுமே இருக்காதே. சொல்கிறது புரியுதா? அப்போது நல்லா லிசன் பண்ணுங்கள். அப்போ அவங்க ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரிமூவ்டு போர்ஷன் அண்ட் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் கார்போர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நம்ம ரிமூவ் கட் பண்ணி இதை எடுத்துருவோம். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள கட் பண்ணி எடுத்துருவோமா? அப்போ இந்த ரிமூவ்டு போர்ஷன் இதோட ஏரியாவும் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கார்போர்டில் ரிமைனிங் என்ன இருக்கும்? இது தானே இருக்கும். இதோட ஏரியாவும் என்னென்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதோட பிரெத்தும் இதோட லென்த்தும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ணி எடுக்க போகிறோம்ல, இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தானே இருக்குது. இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத்து. இதோடது கொடுக்கலன்னு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்மாலஸ்ட் எல் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன? கேபிட்டல் எல் மைனஸ் 2W. அப்போ எல்லோட வேல்யூஸ் 30 மைனஸ் 2W. இங்கே வித் ஒய்டுங்கிறது நமக்கு என்னவும் கொடுத்துருக்காங்க? 4. எல்லா சைடுமே 4ங்கிறதுனால லென்த்து கண்டுபிடிக்கிறப்போ 4 தான் எடுக்க போகிறீங்க டபிள்யூவோட வேல்யூஸு. பிரெத்து கண்டுபிடிக்கிறப்போ 4 தான் எடுக்க போகிறீங்க டபிள்யூவோட வேல்யூஸு. அப்போ கேபிட்டல் எல் வேல்யூஸ் வந்து 30 மைனஸ் 2 இன்ட்டு இந்த W வேல்யூஸ் வந்து 4. 30 மைனஸ் 4 2 சார் 8 22 அப்படின்னு கிடச்சிரும். எல்லோட வேல்யூஸ் 22 சென்டிமீட்டர். ஸ்மாலஸ்ட் பியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது கேபிட்டல் பி மைனஸ் 2W. இந்த ஃபார்முலாலாம் ஆல்ரெடி பிஃபோர் சம்லலாம் பார்த்துருக்கோம். கேபிட்டல் பியோட வேல்யூஸ் வந்து 20 மைனஸ் 2, டபிள்யூட வேல்யூஸ் வந்து 4. இந்த சம்மில்
எல்லா சைடுக்குமே வந்து நமக்கு வந்து வைடு வந்து 4 கொடுத்துருக்கிறதுனால இங்கேயும் 4 தான் டபிள்யூ வேல்யூஸ் எடுப்போம், இங்கேயும் 4 தான் டபிள்யூ வேல்யூஸ் எடுப்போம். ஆனால் ஒரு சமுக்கு நம்ம என்ன எடுத்தோம், இங்கே ஒரு மாதிரியே வேல்யூஸ் எடுத்தோம், இங்கே ஒரு வேறு மாதிரியான வேல்யூஸ் எடுத்தோம். ஏன்னா அந்த சம்மில் லென்த்துக்கு ஒரு மாதிரியா வைடும் பிரெத்துக்கு ஒரு மாதிரியா வைடும் கொடுத்துருந்தாங்க. புரியுதா? அப்போது இதில் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 20 மைனஸ் 2 4 சார் 8, 20 மைனஸ் 8 12 அப்படின்னு கிடைக்கும். அப்போ பிரெத் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போது நல்லா லிசன் பண்ணுங்களேன். இந்த பாத்வேயோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ரெக்டாங்குலர் பாத்வேயோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் த பாத்வே ஐ மீன் ரெக்டாங்குலர் பாத்வேனா கேபிட்டல் எல் ப்ளஸ் எல் இன்ட்டு பி மைனஸ் ஸ்மாலஸ்ட் எல் இன்ட்டு பி. அப்போ கேபிட்டல் எல்லோட வேல்யூஸ் பியோட வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா, 30 × 20. இப்போ 30 × 20 மைனஸ் ஸ்மாலஸ்ட் எல் இன்ட்டு பியோட வேல்யூஸ் வந்து எல்லோட வேல்யூஸ் 22, பியோட வேல்யூஸ் 12. 22 × 12 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 600 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 264. 600 மைனஸ் 264 என்ன கிடைக்கும், 336 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பாத்வேயோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ரிமூவ்டு போர்ஷன் இருக்குல்ல ரெக்டாங்கிள் ஷேப், இதை கண்டுபிடிக்கணும். இந்த ரிமூவ்டு போர்ஷனோட ரெக்டாங்கிள் ஷேப் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸ்மாலஸ்ட் எல் இன்ட்டு பி ரெண்டு மல்டிப்ளை பண்ணாவே கிடச்சிடும். ஓகேவா? அதான் நம்ம இங்கேயே மல்டிப்ளை பண்ணி காமிச்சிட்டோம்ல, சொல்கிறது புரியுதா? அப்போ ஃபைனலாக த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பாத்தோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடச்சிது, 336 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதான் இதோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இந்த சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, இந்த ரிமூவ்டு போர்ஷனில் உள்ள ரெக்டாங்கிள் ஏரியா இதையும் இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாத்வேயோட ஆன்சர் நமக்கு கிடச்சிடும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து 12th சம் பாருங்கள்.